வெல்கம் டு பிபி அப்டேட்ஸ் ஃபார் யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லைவ் அப்டேட்ஸை அப்பப்போ நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே 2 டீம்ஸாக ஆல்ரெடி நேற்றே பிரிச்சுட்டாங்க, ப்ளூ டீம் அண்ட் ரெட் டீம். இதில் ப்ளூ டீம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப காமான பர்சனாலிட்டிஸாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட தான் நிறையா பவர்ஸ் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். வந்துட்டு இப்போ எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்லி சூப்பர் டீலக்ஸ் குரூப்பில் இருக்கிற அட்வான்டேஜஸ், அதே மாதிரி பிபி ஹவுஸ் மீதி இருக்கிற, அதாவது ரெட் டீமுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா பிரவீன் காந்தி, சுபிக்ஷா குமார், துஷார், கமருதீன், அரோரா, ரம்யா, கானா வினோத். ஸோ இத்தனை பேர் இருக்கிறாங்க. இதில் யாருமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக, சுப்பீரியராக, இல்லை டாமினேட்டிங்காக, இரிட்டேட்டிங்காக அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் யாருமே இல்லை சூப்பர் டீலக்ஸில். ஆனால் அவங்களுக்கு தான் நிறையா லக்ஸுரிஸ் கொடுத்துருக்குறாரு நம்ம பிக் பாஸ். அதாவது வீட்டில் இருக்கிற எல்லா லக்ஸுரிஸுமே அவங்க ஒருத்தங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க ஆர்டர் பண்ணுற சிக்கன், மட்டன் எதுவாக இருந்தாலும் உடனே வரும். அதை குக் பண்ணி கொடுக்க வேண்டியது பிபி ஹவுஸில் இருக்கிறவங்களுடைய வேலை. அண்ட் தென் இங்கே வந்துட்டு அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே இருக்கிற அந்த அந்த இடத்துல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற அந்த 7 மெம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிபி ஹவுஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இங்கே வந்து படுக்கவோ உட்காரவோ கூடாது, அவங்களுக்கு அலௌட் கிடையாது அந்த ஏரியா. அண்ட் தென் அதே மாதிரி வீட்டு வேலைகள்லையும் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க யாருமே எதுவும் செய்ய வேணாம், குக்கிங் செய்ய வேணாம், எதுவுமே வேணாம். பட் தண்ணீர் மட்டும் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வெளியே இருந்து தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை சொல்லியிருக்கிறாரு சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி பிபி ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அதாவது அவங்கெல்லாம் வந்துட்டு எப்போ எழுந்திருக்கணும், வேக்கப் அலார்ம் சாங்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வேக்கப் அலார்ம் அடிக்கும். அந்த அலாரம் அப்பயே பிபி ஹவுஸில் இருக்கிற எல்லாரும் எழுந்திரிச்சிடணும். ஆனால் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க தூங்கலாம், இல்லை அங்கே சாங் ப்ளே ஆகிற வரைக்கும் அவங்க தூங்கலாம். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற அந்த 7 பேரும் ஒன்றா வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் குக்கிங் ஆரம்பிக்கணும். அதாவது ஸ்டவ்வே அப்போ தான் ஆன் பண்ணணும். அண்ட் தென் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க குக் பண்ணணும், வேறு எதையும் குக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்க எப்படி குக் பண்ணணும், என்ன குக் பண்ணணும், மெனு எல்லாத்தையுமே சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற பீப்புள் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் பிபி ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிபி ஹவுஸில் இருக்கிற ஒருத்தர் தான் கேப்டன் ஆக முடியும். ஸோ இது ஒரு தான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக இருக்குது பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க. மற்றபடி சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க நல்லா டாமினேட்டிங்காக, இரிட்டேட்டிங்காக எவ்வளோ வேணாலும் படுத்தலாம் பிபி ஹவுஸில் இருக்கிறவங்கள. ஆனால் அங்கே இருக்கிற 7 பேருமே ரொம்பவே குவைட்டாக இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இப்போ ஒரு வேளை பார்வதி அந்த இடத்துல இருந்தாலோ, இல்லைனா கனி அங்கே இருந்தாலோ, இல்லை திவாகர் அந்த மாதிரி ஆட்கள் அந்த சூப்பர் டீலக்ஸ் பவர் கிடச்சிருந்தா அவங்க இந்த இடத்துல ஆடுற ஆட்டமே வேறையாக இருக்கும். பட் இப்போதைக்கு இருக்கிற அந்த 7 மெம்பர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல. அவங்களுக்கே ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த பவர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ தொடர்ந்து நம்மளும் பார்க்கலாம். அண்ட் தென் இப்போதைக்கு என்னென்னா, பிபி வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு டீம்ஸ் பிரிக்க சொல்லியிருக்காரு. குக்கிங் டீம், வெசல் வாஷிங் அண்ட் க்ளீனிங் டீம். ஸோ அந்த பவரையுமே சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க தான் பிரிக்க போகிறாங்க. ஃபுல்லாகவே பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க தான் இந்த எல்லா டாஸ்க்குமே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டீம் மெம்பர்ஸையுமே சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக பிபி ஹவுஸில் இருக்கிறவங்களே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, ரொம்பவே இன்னோவேட்டிவாக யோசிக்கிறாங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறத விட. ஸோ தொடர்ந்து அப்டேட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி லைவ் அப்டேட்ஸை சுட சுட கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஆல்சோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.